வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களை நம்ம நேரலையில சந்திச்சுட்டு இருக்கோம். நீங்களும் வீட்டில் இருந்தபடியே நேரடியாக உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுக்கான விடைகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க ஆரோக்கியம் சார்ந்த விடைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுக்கான விடைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பத்தி நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக டாக்டர் வாஹாப் அக்குபஞ்சர் கிளினிக்ல இருந்து ப்ரானிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வாஹாப் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். அக்யூபஞ்சர் பத்தி ஒவ்வொரு வாரமும் பல விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்விகள், நாங்க தொடர்ந்து வந்து ஒரு டாக்டர் கிட்ட போறோம், ஒரு ஊசி போடுறாங்க, இல்ல மருந்துகள் தராங்க, அதுக்கே குணமாக மாட்டேங்குது, மருந்தே இல்லாம எப்படி குணமாகும் அப்படின்ற பல விதமான கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கும் அக்யூபஞ்சர் பத்தி பல விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா பார்த்துட்டு இருக்க நியூ வியூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெஃபினட்டா. அக்யூபங்க்சர் அப்படிங்கிற மருத்துவ முறை கடந்த ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைக்கு ஒரு வளர்ச்சி கண்டு இருக்கு. அக்குபங்க்சர் அப்படின்னா இது ஒரு ட்ரக்லெஸ் சிஸ்டம், மருந்து இல்லாத ஒரு மருத்துவ முறை அப்படிங்கிறது மக்கள் ஓரளவுக்கு அறிந்து வச்சுருக்காங்க. நம்முடைய டாக்டர் வஹாப்ஸினுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து ப்ரானிக் அக்யூபங்க்சர் அப்படிங்கிற ஒரு ஹையர் டைமென்ஷன். அக்யூபங்க்சர் அப்படிங்கிறது நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய ஸ்தூல உடல், நம்முடைய உடலில் தொட்டு சில அக்யூபங்க்சர் புள்ளிகளில் ஒரு ஊசிகள் செருகி சிகிச்சை வழங்கக்கூடிய ஒரு முறை. பிராண சிகிச்சை என்பது நம் கண்களால் பார்க்க முடியாத ஒளி உடல், ஆரா அப்படின்னு சொல்கிறோம், பயோபிளாஸ்மிக் பாடின்னு சொல்லலாம். ஸோ இந்த கண்களால் பார்க்க முடியாத ஒளி உடலுக்கும் இணைத்து வழங்கக்கூடிய சிகிச்சையை வந்து நாம் ப்ரானிக் அக்யூபங்க்சர் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணி கடந்த ஒரு 15 வருடங்களாக செய்துட்ருக்கிறோம். இன்றைக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா இது உலகத்திலேயே ஒரு தனித்தன்மை வாய்ந்த சிகிச்சை முறையாக நம்முடைய மருத்துவமனைகளில் மட்டுமே அவைலபிளாக இருக்குது. பொதுவாக நீங்கள் கேட்டது போல் எத்தனையோ சிகிச்சை முறைகள் இருக்குது, பலவிதமான மருந்துகள் சாப்பிட்றோம், ஆப்ரேஷன்லாம் கூட செய்துக்கிறோம், பலவிதமான பரிசோதனைகள் செய்து நோய்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறோம். இந்த நிலைகள் எல்லாத்துலேயுமே தோல்வி அடைந்த பிறகு கூட மருந்தில்லாத ஒரு மருத்துவ முறையால் நோய்களை குணமாக்க முடியுது அப்படிங்கிறது நம் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயந்தான். எனக்கே கூட ஆரம்பத்தில் இந்த சிகிச்சை முறையை பற்றி தெரிந்து கொள்ளும்போது பலவிதமான குழப்பங்கள், சந்தேகங்கள், நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் இந்த மருத்துவ முறையுடைய சிறப்புகளை நம்மால் உணர முடிஞ்சிச்சு. இதில் நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை உயிர் சக்தி. எந்த நோயாக இருந்தாலும் மனித உடலினுடைய உயிர் சக்தியில் ஏற்படக்கூடிய சமநிலை பாதிப்பு தான் நோய். உயிர் சக்தியை நாம் சமநிலைப்படுத்திட்டோம்னா எந்த நோயாக இருந்தாலும் குணமாயிடும் அப்படிங்கிறது இந்த மருத்துவ முறையினுடைய பேசிக் கான்செப்ட். உயிர் சக்தினா என்ன? ரொம்ப சிம்பிளாக நாம் புரிஞ்சுக்கணுன்னா, உயிருள்ள மனுஷனுக்கும் உயிர் இல்லாத உடம்புக்கும் உள்ள வித்தியாசம் தான் உயிர் சக்தி. அந்த உயிர் அப்படிங்கிறத நாம் சக்தி அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். லைக் எலக்ட்ரிக் எனர்ஜி, மின் சக்தியை போன்றது உயிர் சக்தி. இப்போ மின்சக்தியில் வந்து லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் அப்படிங்கிற 2 நிலைகளுமே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மின்சாதனங்களை நாம் முறையாக பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தலாம், இப்போ லோ வோல்டேஜில் வந்து பல்ப் டிம்மாக இருக்கும், ஹை வோல்டேஜ் வரும்போது அதே பல்ப் ஃபியூஸ் போயிடும். இதே நிலை நம் உடலுக்குள்ளேயும் இருக்குது. நம் உயிர் சக்தியில் சமநிலை பாதிப்படையும் போது நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் சரியாக இயங்காது. இயங்கும், ஆனால் சரியாக இயங்காது. உறுப்புகள் சீராக இயங்காததைத்தான் நாம் நோய் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, தி இம்பேலன்ஸ் ஆஃப் தி வைட்டல் எனர்ஜி ஆர் லைஃப் ஃபோர்ஸ் இஸ் டிசீஸ். அதை சரி செய்யக்கூடிய ஒரு நுட்பம் தான் அக்யூபங்க்சர். அதனால தான் எந்த விதமான மருந்துகளும் இல்லாமல் நோய் எதுவாக இருந்தாலும் அதை அக்குபஞ்சர் மூலம் குணமாக்க முடியுது. இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை வியூவர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே இந்த சிஸ்டத்தினுடைய சிறப்புகள், இதனுடைய எஃபிகசியை அவங்க உணர முடியும். ஓகே, அக்யூபஞ்சர் பற்றி பல விஷயங்கள் டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து முதல் நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாகராஜ், திருப்பூர்ல. ஓகே நாகராஜ், தொடர்ந்து உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் வஹாப் இணைப்பில் தான் இருக்கார், பேசலாம். வணக்கம், சொல்லுங்க சார். அதாங்க, எனக்கு வந்து ரத்த கட்ட மாதிரி காலில் வந்துச்சு, தொடையில இருந்து கால் வரைக்கும் ஓட்ட பண்ணை மாதிரி வச்சு அதில் ஓடி ரத்த கட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணீங்க அதுக்கு? அதான், அதுக்கு என்ன ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டுவேன், மாத்திரை சாப்பிட்டேன், அப்பதான் கேட்குது.
ஃபர்ஸ்ட் வந்து தொடையில் வரைக்கும் இருந்தது, காலு வலியெல்லாம் இருந்தது. இப்ப இருக்க இடுப்பு வலி, அப்படியே உடம்பு வலியாகுது. எவ்வளோ நாளாக இருக்கு உங்களுக்கு? ஒரு 6 மாசமா. ஓகே, சரி. அவர் எவ்வளோ நாளாக இருக்கு, என்ன வயசு அப்படின்ட்டு, என்ன வேலை செய்கிறாருன்ற டீட்டெயில்ஸ் 6 மாதமா கேட்கும். அவர்களுக்கு வலி இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் இந்த பிரச்சனையை வந்து நம்ம நேரில் பார்க்கணும். பேஷண்ட்டை பார்த்தா தான் அந்த பாதிப்பு என்ன காரணத்தினால அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். பொதுவாக உடம்புல வந்து எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அக்யூபஞ்சர் மூலமாக அதை குணமாக்க முடியும். குறிப்பாக வலிகள், வீக்கம், இயக்கங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அக்யூபஞ்சர் மூலமாக ஒரு விரைவான பலன் கிடைக்கும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் வேணி, சோமனூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே வேணி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். ஓகேம்மா. நான் டெக்ஸ்ட் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். ஓகேம்மா, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாமா? என் வயசு வந்து 31 ஆச்சுங்க. ஓகேம்மா, டாக்டர் இணைப்புல தான் இருக்கார், பேசலாம். வணக்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? ஹலோ வேணி, நீங்க தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்கார். ஹலோ வேணி, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க வேணி, வெறும் போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. பேசலாம் வேணி, பேசுங்க. ஓகே வேணி, நீங்க அடுத்த முறை கால் பண்ணீங்கன்னா உங்களோட கால்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. டிவில கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களோட கேள்வியும் தெளிவா இருக்காது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவா இருக்காது. வேணி, அடுத்த முறை கால் பண்ணி டீட்டெயிலா உங்களோட கேள்விகளை நீங்க கேட்டு விடைகளை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து முகமது பக்கர்தீன் பேசுறேங்க. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஏஜ் வந்து 75 ஆகுது. தொடர்ந்து பேசலாம் சார், டாக்டர் இணைப்புல தான் இருக்கார். ஹலோ சார், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், என்னோட ஏஜ் வந்து 75 ஆகுது. சரிங்க. எனக்கு வந்து ப்ராஸ்டேட் இருக்கு. ம். இந்த நைட் எல்லாம் யூரின் ஒரு 8 தடவை 9 தடவை யூரின் போறேன். சரி. அது ரொம்ப நாளா எப்படி இருக்கு. சரி. இப்ப டாக்டர் நேற்று கூட கன்சல்ட் பண்ணேன். ம். அவர் வந்து ஆபரேஷன் தான் வழி, வேற ஒன்றும் உங்களுக்கு சான்சஸ் இல்ல. ம். ம். ஆனா ஆபரேஷனும் உங்களுக்கு ரிஸ்க் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. சரி, நீங்க இப்போ வேற எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா உங்களுக்கு? சுகர், பிபி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? சுகர் இல்ல, பிபி இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல. பட் ஐ வாஸ் டேக்கிங் இது ஆஞ்சியோபிளாஸ்டிக் அப்போலோல பண்ணேன் 2010ல. சரி. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல, இது வரைக்கும் அது இல்ல. Okay. ஐ வாஸ் ஹேவிங் டிப்ரெஷன். ம். ம். ஏன்னா என்னுடைய சன் எல்லாம் இறந்து போனதுனால அந்த காலத்துல ஒரு 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 தினசா இருந்ததுனால அப்போலோல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சரி சரி. 2010ல. ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த டாக்டர் ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த ஏஜில் வந்து ப்ரோஸ்டேட் ரிலேட்டட் பிரச்சனைக்கு வந்து ஒரு சர்ஜரி தேவையில்லை, அவாய்ட் பண்ணலாம், ரிஸ்கி தான் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு ப்ராப்பர் அட்வைஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரீக்வன்சி, யூரின் அடிக்கடி போகிறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா நைட்டில், அந்த ஃப்ரீக்வன்சி வந்து டெஃபினட்டாக குறைஞ்சிடும். அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் கூட வந்து உங்களுக்கு குணமாகும். நீங்கள் ஒரு நேரில் ஒரு டாக்டரை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட பல்ஸ் டயக்னோசிஸ் பேஸ் பண்ணி எவ்வளோ நாளைக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாருங்க. ரெண்டாவது, உங்களுக்கு சுகர், பிபி போன்ற பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப விரைவான பலன் கிடைக்கும். ஆன்ஜியோ பண்ணதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து இப்போ உங்களுக்கு அந்த சிகிச்சை முடிஞ்சிடுச்சு. நவ் யூ ஆர் ஓகே. அதுக்கான மாத்திரைகள் சாப்பிட்றீங்களா? ஆமாம், மாத்திரை சாப்பிட்றேன் சார். சரி, அது நீங்கள் ஆஸ் இட் இஸ் கண்டினியூ பண்ணுங்கள். அதில் எந்த மாற்றமும் இப்போ நீங்கள் செய்ய வேணாம். ஸோ டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உடல் நலிவுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணம். மனம் பாதித்தா நம்முடைய உடல் வந்து நிச்சயமாக சோர்வடைஞ்சிடும். அதனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ அது காலம் உங்களை வந்து அந்த சிரமங்கள், அந்த மனக்கவலைகளை வந்து சரி பண்ணிடும். நீங்கள் இந்த சிகிச்சை மேற்கொண்டு இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். அக்யூபஞ்சரில் ட்ரக்ஸும் மருந்துகளும் எதுவும் தேவையில்லை. ஸோ எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன், கான்ட்ரா இண்டிகேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அக்யூபஞ்சர் உங்களுக்கு ஒரு சேஃபான ட்ரீட்மெண்ட். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் நிஷா மேம், நான் மதுரையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்கார். நிஷா, சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
சார் எனக்கு மேரேஜ் ஆகி இப்பதான் சார் 2 months ஆச்சு. ம் எனக்கு என்னன்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் போயிட்டாங்க. ஒரு 2 monthsலயே ஃபாரின் போயிட்டாங்க. ஓகே. அவங்க போனதுல இருந்து எனக்கு வந்து பேக் பெயின் ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சு. ம் என்னால எந்த ஒர்க்குமே பண்ண முடியல, பாத்ரூம் போக முடியல, இது பண்ண முடியல, பெயின் அதிகமாயிடுச்சு. ம் நானும் நிறைய ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பிசியோதெரப்பி பண்ண சொன்னாங்க, பண்ணிக்கிட்டேன். ம் அப்புறம் வலி குறையவே இல்லை. அப்புறம் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம். ம் எடுத்து பார்த்ததுல ஸ்பைனல் கார்ட் கொஞ்சம் 1 inch இருக்கிற இடத்த விட்டு இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்காண்டி இப்போ டேப்லெட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூட்ரஸ்லாம் இது சாரி பீரியட் ரெகுலாரிட்டி இருக்காமா? யூட்ரஸ் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனைகள் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்கு சார். ரெகுலர் சைக்கிளிங் அதாவது மாத சுழற்சி வந்து தள்ளி போகுதா? ரெகுலராக இல்லையா? இருந்துச்சு சார். எனக்கு பிசிஓடி மாதிரி இருக்குது அந்த ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம். ம் அது என்னதுன்னா இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கனால அது கியூரா கண்டினியூவா போய்கிட்டு இருக்கு. ம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் யூட்ரஸ் பல்கியா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே. நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பெண்கள் பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு காரணம் அப்படின்னா பேசிக்காக வந்து யூட்ரஸ் கர்ப்பப்பையினுடைய சக்தி பாதிப்பு தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பல நிகழ்ச்சிகளில் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ உங்களுக்கு வந்து பல்கி யூட்ரஸ், பீரியட் இர்ரெகுலாரிட்டி, பிசிஓடிலாம் இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் இதுக்கான சிகிச்சையை எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுடைய வலிகள் குறைஞ்சிடும். ஸோ யூட்ரஸ்னுடைய பாதிப்பு தான் உங்களுடைய ஸ்பைனல் கார்டில், இன்னும் சொல்லப்போனால் மற்ற இடங்களில் கூட வலிகள் வருவதற்கு ஒரு அடிப்படையான காரணம். பெண்களுக்கு வந்து இந்த மாத விலக்கினுடைய சுழற்சி வந்து சரியாக இருக்கணும், ரெகுலராக இருக்கணும். 27லேருந்து 33 நாட்களுக்குள்ளே இருக்கணும். குறைந்தபட்சம் 3 நாட்கள்லேருந்து அதிகபட்சம் 5 நாட்கள் வரைக்கும் அந்த பீரியட் வந்து இருக்கணும் உங்களுக்கு. இடைப்பட்ட நாட்களில் வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து சரியாக இருந்தால் உங்களுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன இந்த நிலைகள்லேருந்து ஏதாவது வித்தியாசம் இருந்தாலோ, மாத விலக்கு ரொம்ப குறைவாக இருந்தாலோ, இல்லை வலியுடன் கூடிய பீரியட் இருந்தாலோ நீங்கள் உடனடியாக டாக்டரை பார்க்கணும். இப்போது உங்கள் கணவர் ஊரில் இல்லை, அதனால் இந்த பீரியடில் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த முறை அவர் இங்கே வரும்போது நீங்கள் கருத்தரிப்பதற்கோ குழந்தை பெற்றெடுப்பதற்கோ இந்த சிகிச்சை உங்களுக்கு பயன்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வலிகள் வந்து முழுமையாக நீங்கிடும். ஸோ இங்கே அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பாதிப்பு. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஸ்பைனல் கார்டு தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அதில் வந்து ஏதாவது சர்ஜரி போன்ற ப்ராசஸோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மருந்து இல்லாத மருத்துவ முறையான அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பத்தி பல விஷயங்கள் டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கோம். நீங்களும் ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 044445969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேரம் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் பாண்டியன், ஏஜ் 56. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்கார். ஓகே ரைட். சொல்லுங்க சார் பாண்டியன். எனக்கு 56 வயசு ஆச்சுங்க. ஓகே. 4 வருஷமா ப்ரெஷர் வந்து லோசா ஹெச் எடுத்துக்கிறேன். 4 வருஷமா இப்போ லோசா ஹெச் டெய்லி ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இடையில எனக்கு என்ன ஆச்சுன்னா பின்னாடி வந்து பேக் பெயின், அப்புறம் உடம்பு முழுசுமே வலி ஆயிடுச்சு. வலியானோன்னா எம்ஆர்ஐயும் எக்ஸ்ரேவும் எடுத்து பார்த்தோம். 4வது 4th and 5th இதுல வந்து அந்த உள்ள கட்டி வெளியே நீட்டிட்டு இருக்கனால அந்த பெயின் இருக்கதா சொன்னாங்க. சரி. அப்ப நான் ஸ்பைனல் கார்டு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் கன்சல்ட் பண்ணேன். பண்ணப்ப அவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு இதனால இவ்வளவு பிரச்சனை வராது, உங்களுக்கு இப்பதான் பிகினிங் இருக்குது, பின்னாடி வர சான்ஸ் இருக்குது, ஆனா இதனால இருக்காதுன்னு சொல்லிட்டு கையில வந்து முன்னாடி இருக்க நரம்பு ஒண்ணு எதுலையோ கரெக்டா அதுலதான் ப்ராப்ளம் இருக்கும்,
அப்படின்னு சொல்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து 7 ஊசி எடுக்க சொன்னாரு. அந்த 7 இன்ஜெக்ஷன் எடுத்தாச்சு. என்ன செஷன் எடுத்தீங்க? பின்னாடியும் எனக்கு வந்து டெய்லி வந்து ஒரு 3 பெயின் கில்லர் போட வேண்டியிருக்குது. இல்லை நான் கேட்குறது என்ன, இது ஃபிசியோதெரபி பண்ணிட்டீங்களா? பிசியோதெரபி பண்ணல. இல்லை 7 செஷன் சொன்னீங்களே, என்ன செஷன்? அது இன்ஜெக்ஷன் போட சொன்னாரு. ஓ இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டீங்க. ஒரு நாள் 7 இன்ஜெக்ஷன். 7 இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டீங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து திரும்ப அது குறையல. ஓகே. எனக்கு வந்து பெயின் வந்து கண்ட்ரோல் ஆகுறது இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 3 பெயின் கில்லர் சாப்பிட்டா மட்டும்தான் என்னால நார்மலா இருக்க முடியுது. எங்க இருக்கீங்க நீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார். கோயம்புத்தூர்ல பாருங்க, நல்ல அக்குபஞ்சர் டாக்டரை பார்த்து சரிங்க ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. இது வந்து ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து உங்களோட பெயின் டாலரன்ஸ் வந்து இல்லை, அதாவது வலியை தாங்க முடியாத அளவில் இருக்கீங்க. உங்களுடைய பாதிப்பினுடைய அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வலிகள் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அந்த ஸ்பைனல் கார்டில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் கிராஜுவலாக சரியாயிடும். இன்னும் சொல்ல போனால் ஆப்ரேஷன்லாம் கூட வந்து நீங்கள் தவிர்க்க முடியும். ரெண்டாவது, இந்த பிரச்சனைக்கு என்ன ரூட் காஸ், என்ன காரணம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து ப்ராப்பராக நாடி பரிசோதனை மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு ரொம்ப சிம்பிளாக எந்த சிரமமும் இல்லாமல் நீங்கள் நலம் பெறுறதுக்கு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். இனியும் தாமதிக்காமல் நீங்கள் உடனடியாக ஒரு சிகிச்சை எடுத்துக்க துவங்குங்க. சென்னை வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் என்னை கூட ஒரு முறை சந்திக்கலாம். நேரில் நான் பார்த்து உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு அட்வைஸ் பண்ணுறேன். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ மேம், குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர்னே எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் பிரீதா ஃப்ரம் மறைமலை நகர் மேம். ஓகே பிரீதா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அண்ணனுக்காக கேட்கணும் மேம். ஓகேம்மா, அவரோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்கார், பேசலாம். ஓகே குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் பிரீதா, சொல்லுங்கள். சார் எங்க அண்ணனுக்கு 35 இயர்ஸ் ஆகுது டாக்டர். ஓகே. அவங்களுக்கு லாஸ்ட் ஒரு 10 months முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு டாக்டர். அதுல வந்து அவங்களுக்கு பிரெயின்ல சர்ஜரி பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு இப்போ 10 monthsக்குள்ள இப்போ எல்லாம் நார்மல் ஆயிட்டாங்க. பட் இந்த லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக் மட்டும் இருக்கு டாக்டர், அது மட்டும் இன்னும் கியூர் ஆகல. லெஃப்ட் சைடில் வந்து இப்போ மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்காமா கம்ப்ளீட்டா? டாக்டர் சுத்தமா மூவ்மெண்ட் இல்லை டாக்டர். அதுக்கு பிசியோதெரபி மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். சார் பேசுறாரா? பேச்சே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 6 months கழிச்சு தான் டாக்டர் வந்துச்சு. வாய்ஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் பேச்சு இல்லாம இருந்தது, அப்புறம் வாய்ஸ் இல்லாம. இல்ல பரவாயில்ல, இப்ப பேசுறாரா? இப்போ பேசுறாங்க டாக்டர், நல்லாவே பேசுறாங்க. பட் இன்னும் ஜெனரல் மைண்டுன்னு இன்னும் கொஞ்சம் வரல. பட் பிரசன்ட் எல்லாம் தெரியுது, மெமரிஸ் எல்லாம் இருக்கு. ரெகக்னிஷன் இருக்கா, எல்லாரையும் அடையாளம் தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கு டாக்டர், அதெல்லாம் நல்லாவே இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா இப்போ நமக்கு ஒரு டைம் இருக்கிற மைண்ட் ஒரு டைம் ஸ்டேபிளா இல்ல. பட் ஐ கான்டாக்ட்ல பேச மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி மைண்ட் மட்டும் ஸ்டேபிள் ஆகல. சோ மொபிலிட்டி சுத்தமா இல்லையா? என்ன டாக்டர்? மூவ்மெண்ட் இருக்கா, எந்திரிச்சு உட்கார முடியுதா, இல்ல யாராவது சப்போர்ட் பண்ணா நடக்க? ரைட் சைடு பேலன்ஸ் பண்ணி ட்ரை பண்றாங்க, பட் லெஃப்ட் சைடு சுத்தமா பேலன்ஸ் இல்ல. யாராவது ஹெல்ப் பண்ணா நடக்கறாரா? அது கூட நல்ல கால் பதிஞ்சு நிக்க முடியல, அப்படியே தொங்குறாங்க டாக்டர். நாங்க ட்ரை பண்ணி இப்ப நடக்க வைக்கிறோம், பட் அப்படியே தொங்கிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, இப்போ ஆக்சுவலா நரம்பெல்லாம் வலிக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்லும் போது. ஓகே, இப்போ நான் சொல்ற பதில் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. அக்யூபங்க்சர்ல வந்து குணமாக்கக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனுடைய பட்டியல் ரொம்ப நீளமாக இருக்கும். குணமாக்க முடியாத நோய்கள் அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு உடனே சொல்லிடுவோம். பட் ஆக்சிடென்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சர்ஜரி, அந்த போஸ்ட் சர்ஜரியில் வந்து அந்த ரெக்கவரி ஸ்பீடப் பண்ணுறதுக்கு அக்யூபங்க்சர் ஹெல்ப் பண்ணும். இப்போ அண்ணனை பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் அவருக்கு வந்து பிரெயின் சர்ஜரி நடந்திருக்கு. பட் இதில் வந்து என்னென்னா அக்யூபங்க்சரில் ஆசிட்டிஸ் வந்து அந்த லிமிட்டேஷன் இருந்தாலுமே கூட நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போது அவருக்கு சர்ஜரி முடிஞ்ச பின்னால் நினைவு திரும்பிடுச்சு, பேசுகிறாரு, லெஃப்ட் சைடில் மட்டும் மூமெண்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது மசில்ஸ்லலாம் வந்து அந்த டோனிங் வந்து லாஸ் ஆகிருக்கும். இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அக்யூபங்க்சர் டெஃபினட்டாக உதவும். நீங்கள் மறைமலை நகரில் இருக்கிறதுனால என்னோடய யூனிட் செங்கல்பட்டில் ஒரு யூனிட் இருக்குது. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு முறை அவரை நேரில் அழைச்சிட்டு வந்து காட்டுங்க. அவருக்கு என்ன பண்ணலாம், இல்லை வீட்லேயே அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா,
இல்லை ஏதாவது ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டிவாக ரிலீஃப் கிடைக்குமா அப்படிங்கிறத நான் அவரோட எனர்ஜி லெவல்ஸ் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அவருக்கு வந்து அந்த ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு தொடர் சிகிச்சை தேவைப்படும். ஒரு முறை நேரில் பார்த்தா ப்ராப்பராக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர், நான் அக்குபென்சர் சிகிச்சை முறையை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கும். பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், நீங்களும் பல டைம் இந்த கேள்விகளுக்கான பதில்களை சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் நான் திரும்பவும் கேட்குறேன், இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கூடுமான்ற ஒரு சந்தேகம் பல பேருக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாம். ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு ட்ரக்ஸ் இன்டியூஸ்டு ப்ராப்ளம்ன்றது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை நம்ம அடிக்கடி சொல்லுவோம். நம்ம எந்த மருந்து சாப்பிட்டாலுமே அது ஒரு பக்க விளைவை, பின் விளைவை ஏற்படுத்துதுன்றது உலகம் பூரா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அக்கிபஞ்சரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன், ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இல்லை. இதில் ஏற்படக்கூடிய ஒரே விளைவு வந்து அந்த நோய் நீங்கி அந்த மனிதர் நலம் பெறுவார். அதுதான் இந்த சிகிச்சை மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரே பின்விளைவு, ஒரே பக்க விளைவு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதில் வந்து ஏன்னா உள்ளுக்கு நம்ம எந்த மருந்தும் சாப்பிட போகிறதில்ல. வெளியில் இருக்கக்கூடிய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸில் தான் நம்ம ப்ரெஷர் கொடுக்க போகிறோம். அதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அதாவது பாதிப்பான விளைவுகளுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங்மா. நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வீரமுத்து பேசுறீங்க, வாழவாடிங்க. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தானே கேட்டு தெரிஞ்சு போறீங்க. ஓகே சார், உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வஹாப் இணைப்பில் தான் இருக்கார். 29 மேடம். தொடர்ந்து பேசலாம் சார். மேடம் என்னோட வயசு 29 மேடம். ஓகே, தொடர்ந்து சொல்லுங்க. வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு வந்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா காலைல பாத்ரூம் போறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குதுங்க. பேலன்ஸ் வேற முடிஞ்சு வரலீங்க செல்லுல. என்ன வேலை செய்றீங்க நீங்க? இளநீ வேலைக்கு பாருங்க, தென்னை மரம் மேறிட்டு இருக்குதுங்க. தென்னை மரம் மேறிட்டு இருக்குதுங்க. சரி சரி, ஓகே ஓகே. எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? காலையில பாத்ரூம் போறது அடக்க முடிய மாட்டேங்குதுங்க. 1 கிலோமீட்டர் பாத்ரூம் போகணுங்க, அடக்க முடிய மாட்டேங்குதுங்க. ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? உடுமலைப்பேட்டை வாழவாடிங்க. சரிங்க, அந்த பகுதியில் யாராவது அக்குபஞ்சர் செய்கிறாங்களா பாருங்க. சரிங்க, பார்த்துட்டு நீங்க ஒரு தடவை நேரில் போயிட்டு உங்களுடைய நாடி பரிசோதனை செய்துக்குங்க. உங்களுக்கு அவங்க என்ன செய்யலாம், எத்தனை நாளைக்கு சிகிச்சை தேவைப்படும் அப்படிங்கிற விவரத்தை சொல்லுவாங்க. அதன்படி செய்துக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு நேரடி சிகிச்சை வேணும், உங்களுக்கு எதனால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல நாம் நாடி பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு முறை நேரில் ஒரு டாக்டரை பார்க்கணும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க ராசிபுரம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வஹாப் இணைப்புல தான் இருக்கார், பேசலாம். வயது 41 ஆகுதுங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், நான் ஏற்கனவே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன் சார். எதுக்காக சார்? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊசி இன்ஜெக்ஷன், அந்த நீடில் போட்ட இடத்துலலாம் உடம்பு சரியில்லாத போனா இது மாதிரி டைம்ல பெயின் வருதுங்க சார். எதுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க? எனக்கு சார் அதாவது படபடப்பு அதிகமா இருக்குங்க நெஞ்சில. அப்புறம் பாத்தீங்கன்னா பேக்ல வந்து ஹீட் ஆகும், அப்படியே ஒரு மாதிரி ஹீட் ஆகிட்டே இருக்கும். அந்த டைம்ல எந்த வேலையும் பார்க்க முடியாது. சரி, அந்த மாதிரி டைம்ல எத்தனை நாளைக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க சார்? ஒரு 4 மாசத்துக்கு பக்கமா எடுத்துட்டேன் சார். இல்ல, எத்தனை தடவை எடுத்துக்கிட்டீங்கன்னு கேக்குறேன். 4 மாசத்துக்கு கண்டினியூஸா டெய்லியும் போனோம் சார், டெய்லியும் எடுத்துக்கிட்டோம். 4 மாசம்னா அப்போ 120 நாளும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்களா? 120 நாளும் சார் கண்டினியூஸா பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா? பண்ணாங்க சார். ஆமா சார். ஓகே, என்ன ஆச்சு இப்போ உங்களுக்கு? இப்ப பாத்தீங்கன்னா அந்த திடீர்னு காய்ச்சல் இந்த மாதிரி வர டைம்ல அந்த நீடில் போட்ட இடத்துல அப்படியே ஒரு மாதிரி சுருக்குங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்களா? இல்ல, நீடில் போட்ட இடத்துல ஒரு மாதிரி பிச்சுக்கிற மாதிரிங்க சார், அப்படியே ஒரு அரிப்பு மாதிரி உள்ள அப்படியே ஒரு மாதிரி இதா இருக்கு. சரி, இப்போ நிறுத்திட்டீங்களா சிகிச்சையை? நிறுத்தியாச்சு சார். ஓகே, ஆக்சுவலாக பொதுவாக வந்து அதாவது அவ்வளோ 120 நாட்களும் தொடர் சிகிச்சை தேவையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதில் வந்து ஒரு டாக்டரும் ஒரு விதமான மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது நம்ம மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா மினிமம் 15 டேஸ் தான் நம்ம ரெகுலர் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதுக்கப்புறமா பிரேக்கப் பண்ணுவோம். ஆல்டர்னேட்டிவ் டேஸ், வீக்லி ட்வைஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி டேப்பர் டவுன் பண்ணி சிகிச்சையை நிறுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம் ஒரு 6 வாரத்துக்குள்ளே.
எதனால் நீங்கள் 120 நாள் தொடர்ந்து செய்துக்கிட்டீங்கன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த நீடில் போடுற இடத்துல வந்து எந்த விதமான நிரந்தரமான மார்க்ஸு அடையாளம் இதெல்லாம் வராது. அந்த இடத்துல ஒரு நமைக்கிற போன்ற ஒரு உணர்வு, இல்லை அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டெண்டர்னஸ், இல்லை அந்த வழியாக ஏதோ பாஸ் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாமே வந்து டியூரிங் த ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கலாம். அது வந்து ஒரு நல்ல சைன் அப்படின்னே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா அதே இடத்துல தான் இருக்குதா, இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல. நீங்கள் எதுக்கும் அந்த டாக்டரையே நீங்கள் இன்னொரு தடவை நேரில் சந்தித்து இதை பற்றி கேளுங்க. அவர் உங்களுக்கு முறையான விளக்கம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அக்யூபஞ்சரை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, அந்த ஒரு ரெகுலேஷன், அந்த ஒரு மெத்தடாலஜி அப்படிங்கிறது பர்சன் டு பர்சன் மாறும். எப்படி நம்ம அக்யூபஞ்சரில் வரக்கூடிய நோயாளிகள் ஒவ்வொருத்தருமே ஒரு யூனிக், ஒரு நோயாளியை வந்து இன்னொரு நோயாளி கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு சிகிச்சையாளரையும் இன்னொரு சிகிச்சையாளர் கூட கம்பேர் பண்ண முடியாது. பல நேரங்களில் பார்த்திங்கன்னா இதுவே இந்த மருத்துவ முறைக்கு ஒரு பாதிப்பாகவும் இருக்குது, இதுவே இந்த மருத்துவ முறையினுடைய சிறப்பாகவும் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு யூனிக்னஸ் அப்படிங்கிறது வந்து தேவை. இப்போ வந்து அந்த சிகிச்சையாளருக்கும் நோயாளிக்குமான அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப முக்கியம். பட் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுக்கு மேலே நம்ம அந்த சிகிச்சை பற்றிய விளக்கம் கொடுக்க முடியல. ஏன்னா அது சிகிச்சை அளித்த மருத்துவர் தான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க முடியும். ஓகே டாக்டர், ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மருந்து இல்லாத மருத்துவ முறையான அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி பல விஷயங்கள் டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசுறதுக்காக டாக்டர் சலாவுதீன் வாகாப் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். டாக்டர், அக்யூபஞ்சர் பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு காலர் கிட்ட கூட சொன்னீங்க, அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையினால குணப்படுத்தக்கூடிய நோய்களோட பட்டியல் பெருசாக இருக்கு, குணப்படுத்த முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் தான். சுகருக்காக டெய்லி இன்சுலின் எடுத்துக்கிறேன், சுகருக்காக டெய்லி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன்னு பல பேர் பேசிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமான்றதான் பல பேரோட கேள்வியா இருக்கு. ஸோ அதுக்கு அக்குபஞ்சர் சிகிச்சை முறையில் எவ்வளவு காலகட்டம் சிகிச்சை எடுத்துக்க வேண்டியிருக்கும், அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலி சுகர் டயபெட்டிஸ் பத்தி நம்முடைய பார்வை என்னன்னா, டாக்டர்கிட்ட நம்ம போகிறோமோ இல்லையோ, நமக்கு சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் லெவல் அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட உடனே செய்யக்கூடிய முடிவுகள் என்னென்னா, இனிமேல் நாம் இனிப்புகள் சாப்பிடக்கூடாது, காலம் முழுதும் மருந்துகள் சாப்பிட்ணும், உணவு கட்டுப்பாடோடு வாழணும் அப்படிங்கிற மாதிரி சில முடிவுகளை வந்து நாமளே எடுத்துடுறோம். காரணம், சர்க்கரை நோயை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விவரங்கள் இவை. ஒரு முறை சர்க்கரை நோய் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டாலே இந்த முடிவுகளுக்கு நாம் வந்துடுறதுனால இது ஒரு குணமாக்க முடியாத நோய் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடவே நாம் வாழறதால இதிலிருந்து நம்மளால் வெளியில் வர முடியல. இப்படி தான் என்னால் இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுது. காரணம், எந்த ஒரு மனிதனுக்கு நோய் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தாலும் அதிலிருந்து அவன் வெளிவர முடியும். சரி, நோய் அப்படிங்கிறதே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தானே இருக்க முடியும். அதே போல் சிகிச்சை அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான் இருக்க முடியும். வாழ்நாள் முழுதும் நாம் சிகிச்சை, வாழ்நாள் முழுதும் மருந்துகள் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டையே இந்த சிஸ்டம் அக்செப்ட் பண்ணல. விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நாம் ஒரு நோய்க்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் மருந்துகள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மருத்துவமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது இந்த மருத்துவ முறையினுடைய சித்தாந்தம். அதனால் மக்களுக்கு ஏற்பட வேண்டிய மனமாற்றம் என்னென்னா, நோய் எதுவாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத முதல்ல அவங்க நம்பணும். ஒரு மருத்துவ முறையால் நமக்கு பலன் கிடைக்கல, குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவ முறையால் சர்க்கரை நோயை குணமாக்க முடியாது, கட்டுப்படுத்த மட்டுமே முடியும் அப்படிங்கிறது உலக அளவில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்காக இன்சுலின் போட்டுக்கிறோம், மருந்துகள் சாப்பிட்றோம், அதை ஒரு கண்ட்ரோலில் மெயின்டைன் பண்ணுறோம். இன்னும் சொல்லப்போனால் அக்யூபஞ்சர் பார்வையில் இந்த நார்மல் ரேஞ்சஸே கிடையாது. இப்போ ஃபாஸ்டிங் வந்து பிலோ 100 இருக்கணும், போஸ்ட் பிராண்டியல் வந்து சாப்பிட்ட பின்னால் சுகரோட லெவல் வந்து 140 or 160க்குள்ளே இருக்கணும்னு ஒரு நம்ம அளவீடு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஒரு அளவீட்டையே கூட வந்து அக்யூபஞ்சர் விஞ்ஞானம் ஏற்றுக்கல. ஒவ்வொரு மனிதனுடைய உடற்கூறுக்கு ஏற்றாற் போல தான் இந்த அளவுகள் இருக்கும். அதே போல் ப்ரெஷர் லெவல் 120/80 நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம மாடர்ன் மெடிசனில் கணிச்சு வச்சுருக்கிறோம். இதுக்கு என்ன பேஸ் என்ன? இதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு 100 பேரையோ 1000 பேரையோ அவங்க செக் பண்ணும்போது இந்த லெவலுக்குள்ளே அவங்களுடைய பிபி ப்ரெஷர் இருந்திருக்கலாம்.
அதனால் எல்லாருக்குமே இந்த லெவலுக்குள்ளே தான் கொண்டு வரணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மருந்துகள் சாப்பிடணும் அப்படிங்கிற கான்செப்டையும் அக்யூபஞ்சர் சித்தாந்தம் ஏற்றுக்கல. ஆக ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் பேக்டு வித் எமோஷன்ஸ், அவனுடைய மனநிலைகள் உணர்வுகள் மாறும்போது இந்த அளவீடுகள் எல்லாமே மாறும். ஸோ அதை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக ஒரு மருந்து மாத்திரைகள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தமே இந்த மருத்துவ முறைக்கு இல்லை. சரி, அதனால் இதனுடைய அப்ரோச் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. அப்படி பார்க்க போனால் சர்க்கரை நோய் அப்படிங்கிற ஒரு விஷயமே அக்குபஞ்சருக்கு கிடையாது. ஓகே, சர்க்கரை நோயை பற்றி பல விஷயங்கள் டாக்டர் கிட்ட கேட்டிருந்தோம். அதுக்கு அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி டீட்டெயிலாக பல விஷயங்கள் டாக்டர் நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் சுமதி. எனக்கு வயசு 34. ஓகே சுமதி, வயசுல டாக்டர்கிட்ட பேசலாமா? பேசுங்கம்மா, பேசுங்க. வயிற்றுல இது சாப்பிடறதுக்கு முன்னாடியும் புண்ணா இருக்குது, வயிறு வலிக்குது, அப்படியே புண்ணு மாதிரி. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வயிறு புண்ணாவே இருக்குது. எவ்வளவு நாளா இருக்குமா அப்படி? 3 years இருக்குது. ஓகே, மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன்லாம் சரியா போறேன். பசி உணர்வு இருக்கா? பசிச்சு சாப்பிடுறீங்களா? பசி எல்லாம் இருக்குது எனக்கு. சரிங்கம்மா, நீங்க தாராளமா அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். எங்க இருந்து பேசுறீங்க? மயிலாடுதுறையில இருந்து. ஓகேம்மா, அங்க நல்ல டாக்டர்ஸ் இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஏன்னா இப்போ வயிறு தொடர்பான ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது மருந்துகள் மூலமா நீங்க நிவாரணம் தேடுறதை விட அக்யூபஞ்சர் போன்ற மருந்தில்லாத சிகிச்சை முறைகள் மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. காரணம், நீங்க எந்த மருந்து சாப்பிட்டாலுமே அந்த மருந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கும். சரி, அக்குபஞ்சர் இது போன்ற வயிறு தொடர்பான பாதிப்புகள், வயிற்றில் ஏற்படக்கூடிய புல், அல்சர், புண், அப்புறம் இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்லாம் சொல்லுவோம் இல்லை, இந்த மாதிரி கண்டிஷன் எதுவாக இருந்தாலும் அக்யூபஞ்சர் மூலமாக அற்புதமான நிவாரணம் கிடைக்கும். அந்த சிகிச்சை எடுத்துக்கும் போதே சில உணவு கட்டுப்பாடுகள், ஒரு உங்களுக்கு ஏற்றார் போன்ற எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகள், மறுநாள் கழிவுகள் வெளியேறக்கூடிய அளவில் அந்த உணவு முறைகளை மட்டும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கோங்க. அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு 100% ரிலீஃப் கிடைக்கும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி பல விஷயங்கள் எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சுகரை பற்றி கேட்ட மாதிரி இன்னொரு பிகஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை. அதை பற்றியும் டீட்டெயிலாக பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேம், என் பேர் மணிமேகலை. எங்கேருந்து கால் பண்றீங்க மணிமேகலை? தருமபுரியில இருந்து கால் பண்றேங்க மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அண்ணாவுக்காக மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி, அவரோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்கார். ஓகே மேம். அண்ணாவுக்கு 28 இயர் ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க, உங்க அண்ணனுக்கு 28 வயசாயிருக்கு. அண்ணாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பைனல் கார்ட்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு. ஓகே. அதுக்கு அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் இடுப்பு கீழே எதுவுமே தெரியல, நடக்கிறதும் இல்ல, பெட்ல தான் இருக்காரு. ஆபரேஷன் எவ்வளவு நாள் ஆச்சுமா? 1 year ஆயிடுச்சுங்க சார். சரிம்மா, இப்போ அவர் சிறுநீர் போறது, மலம் போறதெல்லாம் உணர்வு இல்லாம இருக்கு, அப்படிதானே? ஆமாங்க சார். ஆமா. ஓகேம்மா, இது கொஞ்சம் பேத்தட்டிக் கண்டிஷன் தான்மா. நானும் பல பேஷண்ட்ஸ் நானும் பார்த்துருக்கேன். ஆஃப்டர் ஆக்சிடென்ட், அதாவது விபத்து, அதன் பிறகு ஆப்ரேஷன், அதன் பிறகு இந்த நிலை ஏற்படுற பேஷண்ட்டுக்கு அக்யூபஞ்சரில் என்னுடைய அனுபவத்தில் நிவாரணம் கிடைக்கலம்மா. ஏன்னா விபத்து மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அக்குபஞ்சர் மூலமாக முழுமையாக சரி செய்ய முடியறதில்லை. இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். ஒரு கால் வேறு சில மருத்துவர்கள் இந்த கருத்தோடு ஒத்துப்போகாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் ஆக்சிடென்ட்ஸ் அக்யூபஞ்சர் சிகிச்சைக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது. ஆனால் வேறு சில பிரச்சனைகள்லேருந்து அவங்க வெளிவர்றதுக்கு இந்த சிகிச்சை முறை பயன்படும். பட் இப்போது நீங்கள் சொன்ன இதே சேம் சிம்டம் நான் சில நோயாளிகளுக்கு முயற்சி பண்ணி இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ரிசல்ட் கிடைக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் பாலாஜி மேடம், சென்னையிலேருந்து பல்லவரத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே பாலாஜி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அப்பாவுக்கு கேட்கணும் மேடம். டாக்டர் கிட்ட பேசணும். தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க பாலாஜி. சார் வணக்கம் சார். குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்க சார். எங்க அப்பா ஏஜ் பார்த்தீங்கன்னா 57 சார்.
ஓகே. ஒரு 6-7 இயர்ஸாவே வந்து பிபி டேப்லெட் வந்து சாப்பிட்டு இருக்காரு சார். அதுல அம்லாங் கெயின் சொல்லிட்டு ஒரு மாத்திரை வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி மாத்தினாங்க, அது சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஓகே. இப்போ வேற டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது கால் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருந்துச்சு சார், லெஃப்ட் லெக். அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற மாத்திரை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க சார் இப்போதைக்கு பிபி கண்ட்ரோல்ல. சரி, எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ வந்துட்டு எனக்கு வந்து அந்த மாத்திரை மேல, அதாவது அந்த ட்ரீட்மெண்ட்டே போக வேணாம், நம்ம இதுல அக்குபஞ்சர்ல வந்து அதுக்கான தீர்வு ஏதாவது இருக்கா? ப்ரெஷருக்கு வந்து ப்ரெஷர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 140 to 150 அந்த மாதிரி இருக்கு சார். அது வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு இது வந்து இது அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்கா? இல்ல சார், சுகர்லாம் எதுவும் இல்ல. இசிஜி எல்லாம் எடுத்துருவோம், எல்லாம் நார்மல் தான் சார். ஃபுல் பாடி செக்கப்பும் பண்ணோம். பிபி மட்டும் தான் இருக்கு. அவர் எத்தனை வருஷமா மாத்திரை சாப்பிட்டாரு சொன்னீங்க சார்? மாத்திரை வந்து ஒரு 6-7 இயர்ஸ் சாப்பிட்டாரு. 6-7 இயர்ஸ் சாப்பிட்டாரு. ஓகே. சரி, இப்போ பாலாஜி நம்ம சொல்ல வர விஷயமே இதுதான். இப்போ ஒரு மருந்து தொடர்ந்து சாப்பிட்றோம், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு பிரச்சனைக்காக டாக்டர்கிட்ட போகும்போது இந்த மருந்து இவ்வளவு நாள் சாப்பிட்டதால தான் இந்த பாதிப்பு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க இல்லையா? ஹலோ. ஆமா சார், ஆமா சார், சொல்றாங்க இல்லையா? அப்போ நாம வந்து நமக்கு ஏற்பட்ட நோய் நீங்கிறதுக்கு அந்த மருந்தை சாப்பிட்டோமா, இல்ல புதிதா ஒரு நோய் வர்றதுக்காக அந்த மருந்தை சாப்பிட்டோமா அப்படிங்கிற கேள்வி வந்து மக்களுக்கு வேணும். சரி, எடுத்ததுக்கெல்லாம் வந்து நம்ம மருந்துகள் மூலமாக தான் நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வரணும். பட் எனிஹோ இல்லை, இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பொதுவான ஒரு மருத்துவ விழிப்புணர்வு வேண்டிதான் நம்ம இதை பற்றி சொல்கிறோம். டாக்டர்கள் அறிவுரையின் மேலே சாப்பிடக்கூடிய மருந்துகளே நமக்கு வந்து பக்க விளைவுகளை பின் விளைவுகளை ஏற்படுத்துதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ட்ரக் இன்டியூஸ்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது உலகத்தையே இன்றைக்கி அச்சுறுத்திக்கிட்டு இருக்குது. இப்போது அப்பாவோட கண்டிஷனில் வந்து நீங்கள் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் அந்த லெவல் 3 அப்படின்னு ஒரு புள்ளி சொல்லியிருக்கேன். காலில் இருக்குது, கட்டை விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையில். அது நீங்கள் கூகுளில் பார்க்கலாம், இல்லை என்னோடய வெப்சைட்டில் பார்க்கலாம். லிவர் 3 அப்படிங்கிற பாயிண்டில் ஒரு 2 மினிட்ஸ் ப்ரெஷர் கொடுங்க. அது கூடவே பெரிகார்டியம் 6 அப்படிங்கிற பாயிண்ட்லேயும் ப்ரெஷர் ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா ப்ரெஷர் லெவல் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அவர் ஒரு 6-7 வருஷமாக இந்த மருந்துகள் மூலமாக அந்த சப்போர்ட்டில் இருந்ததுனால ஒரு முறை நேரில் அவருடைய நாடி பரிசோதனை மூலமாக அவருடைய பிரச்சனைகள் என்னன்றதை அசஸ் பண்ணி அக்யூபஞ்சர் மூலமாகவே அவருக்கு என்ன மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். பொதுவாக எந்த மருந்து சாப்பிட்டாலுமே இப்போ ஒரு டாக்டர் மருந்து கொடுத்தாரு, அப்புறம் இன்னொரு டாக்டர் வேறு மருந்துனாலுமே அந்த பாதிப்பினுடைய அளவுகளில் வந்து எதனா சின்ன வித்தியாசம் இருக்கலாமே தவிர பாதிப்புன்றது இருக்க தான் செய்யும். இது வந்து எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியும், எல்லா மருத்துவ ஆராய்ச்சியாளர்களும் இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் கூடுமான வரைக்கும் மருந்துகள் சாப்பிட துவங்கிறதுக்கு முன்ன மருந்து இல்லாத மருத்துவ முறையை பற்றி நாம் யோசிக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் சொன்ன 2 ப்ரெஷர் பாயிண்ட்டையும் வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்க தந்தை கிட்ட. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பொண்ணு வெளிநாட்டுல இருக்கிறா. ஓகேம்மா, அவங்களோட வயது? அவ பேர் ஜீவா, வயசு வந்து 42. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்கார். சார் டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கம்மா. அவளுக்கு அலர்ஜி மாதிரி இருக்கு சார். எப்படின்னா 3-4-5 வருஷமா இருக்கா. சின்ன பிள்ளைல இருந்து இருந்துச்சு போல இருக்க, நாங்க விட்டுட்டோம். அது இப்ப என்னன்னா ரொம்ப அலர்ஜி மாதிரி இருக்குது. ரொம்ப உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அரிப்பு தடிப்பு இப்படி வருது. நிறைய டாக்டர் எங்கிட்ட பார்த்தாச்சு. தஞ்சாவூர்ல போய் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி நிறைய மருந்து மாத்திரை வாங்கி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. அது வந்து ஹார்ட் வரைக்கும் பாதிக்கும். ஒரு மாதிரி நெஞ்சு வலி கூட வருது அதுக்கு. அவளுக்கு எந்த ஊர்ல இருக்காங்கம்மா? அவங்க இப்ப குவைத்துல இருக்கிறாங்க. எங்கே? குவைத்துல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க. சரி சரி. அது எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு, இந்த மருந்து நிப்பாட்டா உடனே அலர்ஜி வந்துருது. இது காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். தோள்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருந்தால் அந்த என்விரான்மெண்ட், அவங்க வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட காரணமாக இருக்கலாம். ஒருவேளை அந்த கண்ட்ரியினுடைய அந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் கூட அவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் அவங்கள வந்து நேரில் நம்ம ஒரு முறை பார்த்தா தான் அதுக்கான காரணத்தை முறையாக அசஸ் பண்ண முடியும். ஒரு ஜென்ரலாக அந்த இம்யூனிட்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அந்த LI11 அப்படிங்கிற இந்த புள்ளி, அப்புறம் ட்ரிபிள் வார்மர் 6 என்ற டீடாக்சிஃபிகேஷன் பாயிண்ட்டு, இதிலெல்லாம் அவங்க ஜென்ரலாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். ஓரளவுக்கு அவங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். பட் இருந்தாலும் இந்த கண்டிஷன், ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஒரு டாக்டர்கிட்ட வந்து நேரில் பார்த்து அவங்க அட்வைஸ் வாங்கிக்கணுமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால்.
ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி பல விஷயங்கள் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக டாக்டர் சலாவுதீன் வாகா வந்திருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆல்ரெடி கேட்டிருந்த கேள்வி தான், இந்த பிரெக்னன்சி இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தமாக அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம்? சரி, அக்யூபங்க்சரில் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து இன்றைக்கு உலக அளவில் ஈவன் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், இப்போ அந்த IUI IVFலாம் இப்போ ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி சிகிச்சை செய்துக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிற தம்பதியருக்கு கூட அக்யூபங்க்சரை வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக செய்கிறாங்க. த ஃபெர்டிலிட்டி ஃபவுண்டேஷன் ஆஃப் இங்கிலாண்டில் வந்து இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி பெண்களினுடைய அந்த சினை முட்டைகள் உற்பத்திக்கும் ஆண்களினுடைய விந்துவை தரமானதாக உருவாக்குவதற்கும் அதே போல் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ப்ராசஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றதுக்கும் அக்யூபங்க்சர் வந்து உதவுது அப்படின்னு ஒரு ரிசர்ச் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் கூட சில சென்டர்களில் வந்து அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக கொடுக்குறாங்க. பட் நான் வந்து வியூவர்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, திருமணம் ஆகிட்டு ஒரு 2 வருஷம் வரைக்கும் நோன் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க வந்து வெயிட் பண்ணலாம். ஆனால் ஒரு இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, ஒயிட் டிசார்ஜஸ் இருக்குது, PCOD இருக்குது அப்படின்னு ஏதாவது பிரச்சனைகளை வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா உடனடியாக அவங்க சிகிச்சையை துவங்கலாம். அதே போல் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செமன் அனாலிசிஸ் வந்து அவங்க ஜென்ரலாக பார்த்துட்டு அதில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதர்வைஸ் 2 வருஷம் வரைக்கும் அவங்க கம்ஃபர்டபுளாக வந்து அந்த திருமண வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கலாம். அப்படி ஒரு கால் பிரச்சனைகள் இருந்தால் துவக்கத்திலேயே அவங்க அக்யூபங்க்சர் மாதிரி ஒரு ட்ரக்லெஸ் சிஸ்டம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. காரணம், இப்போது இர்ரெகுலர் பீரியட், ஒரு PCOD இருக்கிற பெண்ணுக்கு வந்து டெஃபினட்டாக இர்ரெகுலர் பீரியட் சைக்கிள் இருக்கும். அவங்க வந்து அதுக்கு ஒரு மருந்துகளை சாப்பிட்டு அந்த சுழற்சியை சரி செய்யும்போது எங்களுடைய அனுபவத்தில் வந்து அது மேலும் சில பிரச்சனைகளை உருவாக்கிடுது, கர்ப்பப்பையினுடைய செயல்பாட்டை வந்து மேலும் பாதிக்குது அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு தீர்வாக இருக்குது. ஆனால் அதுக்கு அதை இயற்கையான முறையிலேயே அந்த சுழற்சியை சரி செய்வதற்கு அக்குபஞ்சர் பெரிய அளவில் பயன்படும். ஒரு PCOD, ஒரு இர்ரெகுலர் பீரியட், லிக்கோரியா, ஒயிட் டிசார்ஜஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு அக்யூபஞ்சர் மூலமாகவே மிக எளிமையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த பிரச்சனைகள் சரியான உடனேவே கன்சீவ் ஆகிடுவாங்க. ஸோ இயற்கையாக கருத்தரிக்கவே முடியாது, வேறு சில பிரச்சனைகள் இருக்குது, கருக்குழாயில் ஒரு அடைப்பு இருக்குது, இயற்கையான தாம்பத்தியத்திற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிலையில் இருக்கிற தம்பதியர் வந்து டெஃபினட்டாக இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, இந்த மாதிரி சில ப்ராசஸை வந்து அவங்க மேற்கொள்கிறதுல தவறே இல்லை. பட் கருத்தரித்தல் அப்படிங்கிறதுக்கு அக்யூபஞ்சர் வந்து ஒரு பேசிக் அப்ரோச்சாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ரிக்வெஸ்ட். ஓகே, ஒரு 2 வருட காலங்கள் அவங்க இயற்கையான முறையில் குழந்தை பிறப்புக்காக ட்ரை பண்ணிட்ட பிறகும் பாதிப்புகள் இருக்குது, இல்லை ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இப்படி இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நிச்சயம் அக்யூபஞ்சர் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? விமலா பேசுறேம்மா, கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கும் என்னோட சகோதரிக்கும் கேட்கணும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இனிப்பிரதா இருக்கார். சரிங்க. 5 வருஷமா எனக்கு சுகர் இருக்குங்க. சொல்லுங்கம்மா. ப்ரெஷரும் கொலஸ்ட்ரால், பிளட் கொலஸ்ட்ரால் இருக்குங்க. சரி. மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு அதுல வந்து எனக்கு ஒரு நேரம் விட்டுடுறேன், இதுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்குல்ல, அதுலயே எனக்கு ஒரு டென்ஷனா இருக்கு, மருந்து சாப்பிட்றதே எனக்கு ஒரு டென்ஷனா இருக்குங்க. இப்போ உங்களுடைய இது இங்கே கோயம்புத்தூர்ல எங்கேயாவது இருக்குங்களா? இல்லை, என்னுடைய கிளைகள் வந்து எங்கேயும் இல்லைம்மா. நான் சென்னை, செங்கல்பட்டு 2 இடத்துல மட்டும்தான் என்னுடைய மருத்துவமனை இருக்குது. சரிங்க. நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற நல்ல ஒரு டாக்டரை பார்த்து அவங்க ஆலோசனையின் பேரில் சிகிச்சை எடுத்துக்குங்க. அப்போ வந்து அந்த அந்த ப்ராசஸ் அவங்க சொல்கிறது வேணா, 5 வருஷமாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது உங்களை முதல்ல ப்ராப்பராக உங்களோட எனர்ஜி லெவல்ஸை டயக்னோஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு சிகிச்சை வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஒரு அசஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கான உணவு முறைகளில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஃபாலோஅப் இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மருந்து நான் சாப்பிடுவேன், இடையில விட்டுருவேன், மருந்து சாப்பிட்றதே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரு ப்ராசஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஆனந்த். நான் வந்து சென்னை புருஷவாக்கத்துலேருந்து கால் பண்றேன். ஓகே ஆனந்த், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட வைஃப்காக. ஓகே, அவங்களோட வயது?
அவங்க 36 இயர்ஸ் ஏஜ் ஆகுது. ஓகே ஆனந்த், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ஆனந்த். சார், என்னோட ஒய்ஃபுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா ஆஸ்துமா இருக்கு ரொம்ப. அவங்க அடிக்கடி வந்து ஸ்டெராய்ட்லாம் சாப்பிட்டுருந்தாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஒரு 4 இயர்ஸாக யூஎஸில் தான் இருக்கோம். 2012 ஒரு பெரிய நிமோனியா அட்டாக் வந்தது அவங்களுக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து அடிக்கடி அதான வந்துட்டே இருக்கு அவங்களோட லங்ஸில். இப்போ வந்து ஒரு 2 மந்த்ஸ் என்னன்னு பார்த்துன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டெய்லி இரும்பி இருக்காங்க. சளி வெளில வந்துட்டே இருக்கு. பயங்கர வெயிட் லாஸ் ஆகி இப்போ ஒரு 4 வீக்ஸாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் எனர்ஜி போயிடுது. நடக்க முடியல, அப்படியே உட்காந்துருக்காங்க. ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க. அவங்களும் இப்போ வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் வேண்டாம், ஸ்டெராய்ட்ஸ் இனிமேல் வேண்டாம், வேற எதனா பண்ணலான்னு தான் இருக்காங்க. அதனால தான் நாங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கோம் இப்போ. வெரி குட். இதுவாக குழந்தைங்க இருக்கா சார்? இல்லை சார். ஓகே. சி ஆக்சுவலாக இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து அந்த லங் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னு உடனே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது இல்லையா? நுரையீரலே பிரச்சனை இருந்தால் நமக்கு தேவையான ஆக்சிஜனேஷன் இருக்காது. ஆக்சிஜனேஷன் இல்லை அப்படின்னா நம்முடைய பிளட் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து முறையாக இருக்காது. இது சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இல்லையா? இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னும் போது நம் உடல் உறுப்புகள் எல்லாமே பாதிச்சிரும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரல் வீக்னஸ், ஒரு ஃபெட்டிக், ஒரு சோர்வு, ஒரு பலகீனம் எல்லாமே இருக்கும். அது கூட இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெராய்டு மெடிகேஷன் மற்ற மருந்துகள் எல்லாமும் சேர்ந்து அவங்க உடல் நிலையை ரொம்ப பலகீனப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அக்யூபஞ்சர், குறிப்பாக இந்த ப்ரானிக் அக்யூபஞ்சர் மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 வீக்ஸில் வந்து அவங்களுக்கு ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்லேயே அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல ப்ரோக்ரஸை நீங்கள் பார்க்க முடியும். காஃப் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கான சில ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். காஃப் வரும்போது என்ன பண்ணணும், அந்த மாதிரி சில அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்து அந்த நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ப்ரீத்திங் ஸ்ட்ரெயின் வரும்போது என்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க மனைவிக்கு வந்து ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற மருந்துகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டேப் டவுன் பண்ணி நம்ம நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். நீங்கள் ஒரு முறை நேரில் அவங்கள அழைச்சிட்டு வாங்க. நான் நேரில் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் மேடம். முத்துக்குமரன், ஏஜ் வந்து 44 மேடம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். 10 நாளைக்கு முன்னாடி காது குடைச்சலா இருந்துச்சு. சாப்பிட்டு பேசலாமா மேடம்? தொடர்ந்து பேசலாம். பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். 10 நாளைக்கு முன்னாடி காது ஒரே குடைச்சலா இருந்துச்சு. டாக்டர் காமிச்சேன், அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா தலை சுத்தல் ஓவரா இருக்கு சார். அதுக்கப்புறம் அதுக்காக நான் வந்துட்டு நரம்பியல் டாக்டர்கிட்ட காமிச்சேன் சார். மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். பெல்ட் தலையில கழுத்துல வந்து பெல்ட் போட சொல்லியிருக்காங்க சார். மயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. 48 hours போட சொன்னாங்க. திருப்பி வர சொன்னாங்க, வந்து பிசியோதெரபி பண்ணாங்க. பார்த்துட்டு இன்னும் சுத்தல் இருக்குன்னு சொன்னோன்னா மறுபடியும் ஒரு 48 hours போடுங்க அப்படின்னாங்க. இது நம்ம அக்குபஞ்சர் இங்க தஞ்சாவூர்ல இதே மாத்திரை கண்டினியூ பண்ணலாமா, இல்ல அக்குபஞ்சர் சிகிச்சை? இல்லை, அதாவது மாத்திரை கண்டினியூ பண்ணலாமா, அக்குபஞ்சர் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ 2-3 மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னும் போது எந்த சிகிச்சை பெட்டர் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து அந்த காலர் போட்டிருக்கிறது, அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிலீஃப் இல்லை அப்படின்னும் போது டெஃபினட்டாக நீங்கள் நேரில் வந்து ஒரு டாக்டரை பார்க்கணும். அக்யூபஞ்சரில் வந்து உங்களுக்கு பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணி எதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நாம் பின் பாயிண்டடாக வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிலீவ் ஆகிடும். மேபி செர்விக் ஏரியாவில் ஏதாவது கம்ப்ரெஷன் இருந்து அதனால் மயக்கம் தலை சுத்தல் இருந்தால் கூட சரி பண்ணிட முடியும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? யாக்கூப், வேலூர். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட ஒய்ஃபுக்காக. ஓகே, அவங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்கார். மனைவிக்கு வந்து வயசு 58. அவங்களுக்கு வந்து கருப்பை இறக்கம் இருக்கு. நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தா சரியாகல. அக்குபஞ்சர்ல சரி பண்ண முடியுமா? அந்த இறக்கத்தினுடைய பாதிப்பு எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு? அவங்களுடைய இருக்கு, அதிகமா இல்ல, லேசா இருக்கு. அதாவது வெயிட் தூக்குனா இறங்குது. லேஸ், அதுதான் சொல்ல வரேன். அதனால தான் அந்த எப்பவுமே வந்து அக்யூபஞ்சர்ல நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தேர் இஸ் நோ இன்க்யூரபிள் டிசீசஸ், பட் தேர் இஸ் இன்க்யூரபிள் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு பேஷண்ட்டுடைய டாலரன்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால இப்போ துவக்க நிலையில் இருக்கிற பாதிப்பாக இருந்தால் டெஃபினட்டாக அக்குபஞ்சர் மூலமாக சரி பண்ண முடியும். அதாங்க லேசாக தான் இருக்கு அவங்களுக்கு. ஆரம்ப நிலையில் இருக்கு, அவங்க நல்ல டாலரபிள் கண்டிஷனில் இருந்தாங்கன்னா அக்குபஞ்சர் மூலமாக சரி பண்ணலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், நீங்கள் பல காலர்ஸ் கால் பண்ணும்போது ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது இல்லைன்னா டாக்டர்ஸே போய் பார்க்காம அவங்களே ஒரு சில பெயின் கில்லர்ஸ் எடுத்துப்பாங்க. அது மாதிரியான முறைகளை தாண்டி மருந்து இல்லாத மருத்துவ முறையான அக்யூபஞ்சர் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் டாக்டர். இல்லை, ஆக்சுவலி நம்ம செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படிங்கிறது அறவே கூடாது. ஏன்னா டாக்டருடைய அட்வைஸில் சாப்பிட்ற மருந்துகளே நமக்கு சில பாதிப்புகளை நாளடைவில் ஏற்படுத்தும். அந்த டாக்டர்ஸே நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மருந்து ரொம்ப எடுத்துக்காதீங்க. இப்போ டாக்டர்ஸ் வந்து பெயின் கில்லர் கொடுத்தாங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அவசியமாக இருந்தால் பயன்படுத்துங்க, அடிக்கடி இந்த மருந்தை சாப்பிட வேணாம்னு தான் சொல்கிறாங்க. பட் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு முறை வாங்கின அந்த மருந்தை அது நமக்கு பலன் அளித்தா தொடர்ந்து நாம் அதை பயன்படுத்துகிறோம். இது போன்ற நிலைகள் வந்து நிச்சயமாக வேண்டாம். மற்றபடி அக்யூபஞ்சரில் இருக்கக்கூடிய சில நுட்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை. ஏன்னா செல்ஃபாக நம்ம அந்த பாயிண்ட்ஸில் ப்ரெஷர் கொடுக்கும்போதே நமக்கு அந்த ரிலீஃப் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி, நம்ம இந்த இடத்துல அழுத்தும் போது நமக்கு தலைவலி குறையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை ட்ரை பண்ணி வலி குறைஞ்சி அவங்க மாத்திரைக்கு போக மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாம் தெரிஞ்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் பயன்படுத்தி பலனடையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். மருந்துகள் வேண்டாம் வேண்டாம் நாம் சொல்கிறது எதுக்குன்னா, எடுத்ததுக்கெல்லாம் மருந்து வேண்டான்ற அர்த்தத்தில் தான். இப்போ ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும், ஒரு ஆர்த்தோ டாக்டரோட உதவியில் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற நிலையில் டெஃபினட்டாக நம்ம ஒரு அலோபதி ட்ரீட்மெண்ட் போகணும். நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பிரச்சனைக்கு ஏற்ற சிகிச்சை முறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த ஒரு தெளிவை தான் நம்ம மக்கள்கிட்ட உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அதை தான் நம்ம ஹெல்த் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு நோய் வந்திருக்கு, நோயோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது பலவிதமான மாத்திரைகள் எடுத்துக்கிறது, பலவிதமான மாத்திரைகள் எடுத்துகிட்டு பிறகு தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான சிகிச்சை முறையான அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை எடுத்துக்கலான்னு வரதை விட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த நோய் இருக்கும் போதே அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை எடுத்துக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் சொல்லி டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம், என்று மணிவேலுங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க. ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்கார், பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் மணிவேலுங்க, எனக்கு 38 வயசு ஆகுது. ஓகே. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அல்சர் வந்தது. அப்புறம் பார்த்தா அது சரி பண்ணி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி சரியாயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ சளி அதிகமாக குடிக்குது, பச்சை குடிச்சாலும் சளி பிடிச்சிக்குது. என்ன வேலை செய்றீங்க சார்? நான் பவுண்டரியில் வேலை பார்க்குறேங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏற்கனவே இப்போ அல்சர் வந்து இப்போ அந்த பிரச்சனை சுத்தமாக சரியாயிடுச்சா உங்களுக்கு? இல்லை, இடையில மாத்திரை சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் அதிகமாக பவர் இருந்ததுன்னா அது அல்சர் மாரி ஆயிடுச்சு. ஏன்னா அல்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு தடவை வந்து சரியாயிடுச்சுனாலுமே உங்களுடைய வாழ்க்கை முறையில் வந்து நீங்கள் சில உணவு மாற்றங்கள்லாம் ஏற்படுத்திக்கணும். காரம் சாப்பிடக்கூடாது, தினசரி மோஷன் போகிற மாதிரி உங்களோட அந்த ஃபுட் ஸ்டைலை பார்த்துக்கணும். ரெண்டாவது, இப்போ இந்த சளி தொல்லை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புக்கு வந்து நீங்கள் நம்ம சொன்ன அந்த இம்யூனிட்டி பாயிண்ட்டு லங்ஸ் 7 அப்படிங்கிற பாயிண்ட்டில் ப்ரெஷர் கொடுக்கலாம். பிரச்சனை அதிகமாக இருந்தால் நீங்கள் ஒரு டாக்டர் நேரில் போய் பாருங்கள். ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னங்க? தொண்டையிலே அடிக்கடி சளி கட்டிக்குது டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த அடிக்கடி சளி பிடிக்குதுன்னும் போது உங்களோட இம்யூன் லெவலை என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ நோய் எதிர்ப்பு புள்ளி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், LI11 பயன்படுத்துங்க, லங்ஸ் 7 பயன்படுத்தலாம். பிரச்சனைக்கு அளவு பொறுத்து நீங்கள் ஒரு டாக்டர் நேரில் பார்க்கலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக அக்யூபஞ்சர் பற்றி பல விஷயங்கள் டீட்டெயிலாக சொன்னீங்க. அக்யூபஞ்சர் பற்றி தெரியாத பல மக்களுக்கு கூட ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டாக்டர். தேங்க்யூ. இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு ஒரு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.